Good morning students, class 11th standard, subject economics, lesson 10. Okay, today's topic rural industries. Rural industries embrace all industries which are run by rural people in rural areas. These industries are based primarily on the utilization of locally available raw material, skill and small amount of capital. The rural industries can be broadly classified into cottage industries, village industries, small industries, tiny industries and agro-based industries. நெக்ஸ்ட்டு ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ரூரல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னா ஊரக தொழிற்சாலைகள், ஊரகப்புறத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள்லாம் வந்து ஆரம்பிக்கலாம், எப்படி அவங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு துறையை வந்து ஏற்படுத்தி தரலாம் அப்படின்னு தான். ஸோ ஊரக பகுதிகளில் ஊரக மக்களால் நடத்தப்படும் அனைத்து தொழிற்சாலைகளுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊரக தொழிற்சாலைகள் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு அந்த லோக்கலில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அந்த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அங்கே கிடைக்கக்கூடிய கச்சா பொருட்களை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை யூஸ் பண்ணி சிறிய அளவில் வந்து முதலீடு, அது பெரிய அளவில் முதலீடெல்லாம் இருக்காது, ஓகே, சிறிய அளவில் முதலீடு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான தொழில்களை வந்து அமைச்சிக்கிறாங்க. இந்த தொழில்களில் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, குடிசை தொழில்கள். வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிராம தொழிற்சாலைகள். ஸ்மால் இண்டஸ்ட்ரினா சிறு தொழில்கள். டைனி இண்டஸ்ட்ரீஸ்னால் அதை விட ரொம்ப சின்னது. அக்ரோ பேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் generally associated with agriculture and provide both part-time and full-time jobs in rural areas. The important characteristics: these industries are carried out by artisans in their own home at their own risk and for their own benefit. Artisans may combine this work with another regular job. No or little outside labor is employed. Normally, the members of the household provide the necessary labor. These industries are generally hereditary and traditional in character. No or little power is used. These industries usually serve the local market and generally work on the orders placed by the industries. Example of cottage industries are mat, coir and basket making industries. The principal cottage industries of India are handloom weaving, that is cotton, silk, jute, etc., pottery, washing, soap making, conceal, handmade paper, horn button and mother of pearl button, cutlery, lock and key making industries. Okay, இப்போ நம்ம ரூரல் இண்டஸ்ட்ரீஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு என்ன சொன்னால் குடிசை தொழில்கள் அப்படின்னா பொதுவாக இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா விவசாயத்தை தான் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூரல் பிளேசஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முழு நேர ஒரு வேலைவாய்ப்பு துறையாக வந்து இதை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ இதனுடைய கேரக்டர்லாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னால் திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கேரிட் அவுட் பை ஆர்டிசன்ஸ் இன் தர் ஓன் ஹோம் அட் தர் ஓன் ரிஸ்க் அண்ட் for their own benefit. Artisans may combine this work with another regular job. அந்த கைவினை தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த பொறுப்பில் வீட்டிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்ப வருமானத்திற்காக இந்த மாதிரியான பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து வேற ஒரு ஜாப் இருக்கும், இருந்தாலும் தன்னுடைய ஃபேமிலியுடைய இன்கம்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குடிசை தொழிலை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, இது வந்து வெளியாட்கள் யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, இதில் வந்து அவங்க அதாவது ஓன் ரிஸ்க் அண்ட் ஓன் பெனிஃபிட் தான், அவங்களுடைய சொந்த பொறுப்பு, ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே அவங்களுடைய சொந்த விஷயங்கள் தான். அந்த பெனிஃபிட்டும் அதே மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து வந்து இருக்குது. இதில் முக்கியமாக யாரை சொல்கிறாங்கன்னா கைவினை கலைஞர்களை சொல்கிறாங்க. ஓகே, கைவினை கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்ற நேரங்களில் வேறு வேலைக்கு போயிடுவாங்க, அந்த வேலைகள் இல்லாத நேரத்தில் சிறு குடிசை தொழில்களாக இந்த வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ நோ ஆர் லிட்டில் அவுட் சைட் லேபர் இஸ் எம்ப்ளாய்ட். நார்மலி த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் ப்ரொவைட் த நெசசரி லேபர். ஸோ இந்த குடிசை தொழிலில் உழைக்கிறதுக்கு வந்து என்னென்னா வெளியிலேருந்து யாரையும் நம்ம வந்து லேபரை வந்து கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேலையை வந்து செஞ்சுருவாங்க. ஸோ தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜெனரலி ஹெரிடேட்டரி அண்ட் ட்ரெடிஷ்னல் இன் கேரக்டர். இந்த குடிசை தொழில் வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, பாரம்பரியமாகவும் சில நேரங்களில் பரம்பரையாகவும் செஞ்சுட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நெசவு தொழிலை சொல்லலாம், இந்த பாட் மேக்கிங்கை வந்து சொல்லலாம். இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்து இந்த ஆசாரி தொழில் செய்கிறவங்க அவங்கள எல்லாமே சொல்லலாம். இந்த பொற்கொள்ளர்கள், கோல்ட் ஸ்மித்து, சில்வர் ஸ்மித் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பரம்பரை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நோ ஆர் லிட்டில் பவர் இஸ் யூஸ்டு.
லிட்டில் பவர்னா மின்சாரத்தினுடைய உபயோகம் வந்து இவங்களுக்கு வந்து தேவையில்லை, இருந்தால் அப்படியே தேவைப்பட்டாலும் ரொம்ப வந்து சிறிய அளவில் இருந்தால் வந்து போதுமானதாக இருக்கும். These industries usually serve the local market and generally work on the order placed by other industries. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தயார் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை வந்து எங்கே விற்றுருவாங்கன்னு சொல்கிறாங்க, உள்ளூர் சந்தையிலேயே வந்து விற்றுருவாங்க. இன்னும் சில நேரங்களில் பிற தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, கோயம்புத்தூர் ஏரியாவை சொல்லலை, கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அங்கே கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மோட்டார் அப்படின்னா அந்த மோட்டாருக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே வந்து தயார் பண்ணிடுவாங்க. ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழில்களாகவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயார் பண்ணுவாங்க. ஒரு கிரைண்டர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கிரைண்டருக்கு தேவையான சின்ன சின்ன மூலப்பொருள்கள்லேருந்து கடைசியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வரைக்கும் அவங்களே வந்து தயார் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, மேட்ரு, கயிறு திரித்தல், குடை முடைதல், இது எல்லாமே சொல்கிறாங்க. இந்த முதன்மையான குடிசை தொழிலாக இருக்கிறத வந்து எதை சொல்கிறாங்கன்னா ஹேண்ட்லூம் வீவிங், காட்டன், சில்க், ஜூட்டு, அதாவது இந்த கைத்தறி நெசவு அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, காட்டனில் நெஞ்சாலும் சரி, சில்காக இருந்தாலும் சரி, ஜூட் செஞ்சாலும் சரி, அதே மாதிரி வந்து இந்த மட்பானை செய்கிறது, சலவை, சோப்பு தயாரிக்கிறது, இந்த கொம்பு, பொத்தான், இந்த முத்து சிப்பி, இந்த வீட்டு உபயோக பொருட்கள், பூட்டு, சாவி, இது எல்லாமே பார்த்தீங்களா எதில் வந்துடுது அப்படின்னா இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் தான் இது எல்லாமே வந்து. இது வந்து மேக்ஸிமம் என்ன சொன்னாங்கன்னா கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய குடிசை தொழிலாக இதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் இன் நேச்சர் அண்ட் டிபெண்ட் ஆன் லோக்கல் ரா மெட்டீரியல். தே கேட்டர் டு த நீட்ஸ் ஆஃப் லோக்கல் பாப்புலேஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கர் அண்ட் கார்டன்சரி, can and bamboo basket, shoemaking, pottery and leather tanning. These are almost similar to the cottage industries. Village industries கிராம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராம தொழிற்சாலைகள் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இயற்கை பாரம்பரியமானது தான் இது. அதாவது இயற்கை பாரம்பரியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவங்க உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருள்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தொழிற்சாலைகளை நடத்திட்டு இருக்காங்க. உள்ளூர் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் செய்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுகர் கேன், சர்க்கரை தயாரிக்கிறது, வெல்லம், அந்த வெள்ளப்பாகு, ஏன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து சப்போஸ் வந்து கேன் அதிக அளவில் வந்து கல்டிவேட் ஆச்சுன்னா அந்த வேலை செய்கிறது, அந்த பெரம்பு வச்சு மூங்கில் கூட வந்து தயாரிக்கிறது, அப்புறம் காலணி தயாரிக்கிறது, மட்பாண்டங்கள் செய்கிறது, தோல் பதனிடுறது, இது எல்லாமே குடிசை தொழில்கள் தான். இது அந்தந்த ஏரியாக்களில் அந்தந்த மக்களுக்கு அவங்க உள்ளூர் சந்தை என்ன கிடைக்குதோ அந்த உள்ளூரில் கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், SSI. மோஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் நியர் அர்பன் சென்டர்ஸ். தே ப்ரொடியூஸ் கூட்ஸ் ஃபார் லோக்கல் as well as a foreign market. Example of such small scale industries are manufacture of sports goods, soap, electric fan, footwear, sewing machines and handloom weaving. சரி, சிறு தொழில்கள் அப்படின்னு சொல்ல முந்தி சொன்னது குடிசை தொழில்கள், அப்புறம் அதுக்கடுத்து நம்ம என்ன சொன்னால் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள், அதெல்லாம் சொன்னால் சிறு தொழில்கள்லாம். இது வந்து எங்கே எதுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்னா அர்பன் ஏரியா, நகர்ப்புறங்களுக்கு பக்கத்தில் தான் இந்த சிறு தொழில்கள் வந்து பக்கத்தில் தான் இருக்கும். பக்கத்தில் தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளூர் அவங்களுக்கு என்னென்னா லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த பொருட்களை கொண்டு போகிறதுக்கு சந்தை தேவைப்படுது. அந்த சந்தை வந்து எதுவாக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த அர்பன் சென்டர், அர்பன் பகுதியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதை வந்து சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டி சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணிட்டு இருப்பாங்க, அது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சோப் மேனுஃபேக்சரிங் அதை பார்த்துருக்கலாம். அப்புறம் ஃபேன், டெய்லரிங்கு, அப்புறம் இந்த கைத்தறி நெசவு உற்பத்தி, இது எல்லாமே எதில் வந்துடுது அப்படின்னா இந்த SSIயில் தான் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்தது. ஸோ SSI are also known as micro, small and medium enterprises. They are defined and categorized by the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. The categories different scale of industries on the basics of investment in plant and machinery in case of manufacturing industries and on the basics of investment in equipment in case of service sector industries. இந்த SSI அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த கொரோனா பீரியட் இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நிறையா வந்து கடன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த SSI அப்படிங்கிறது என்ன, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படிங்கிற அதுக்கு பேர் என்ன, MSMEs அப்படின்னு சொல்கிறோம். MSME மீடியம் ஸ்கேல் என்ன சொல்கிறதுக்கு மீடியம், அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய வளர்ச்சி. இது வந்து 2006 ஆக்ட் படி என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஒரு 2006 தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் படி அந்த உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான முதலீடு, அதன் முதலீட்டினுடைய அடிப்படையிலும்
தேவை அதாவது சேவை சார்ந்த தொழிற்சாலையுடைய கருவிகள் மீதான முதலீட்டினுடைய அடிப்படையில் தான் இது 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. SSI அண்ட் MSME அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. இது பிரகாரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த பிளான்ட்டுக்கு தேவையான மிஷினரிஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதையெல்லாம் என்ன பண்ணலாம், நகர்ப்புறங்களுக்கு பக்கத்திலேயே வந்து வச்சுக்கலாம். அந்த நகர்ப்புறங்களை பக்கத்திலேயே வச்சுட்டு என்ன பண்ணால் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை நகரங்களில் இருந்தோ அல்லது கிராமங்களில் இருந்தோ வாங்கிக்கலாம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த கூட்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நகர்ப்புறங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக எளிதாக கொண்டு போய் சேர்த்துடலாம். Okay, next, agro-based industries, வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். These industries are based on the processing of agriculture produce. Agro-based industries may be organized on a cottage scale, small scale and large scale. These industries turn to develop household settlement around them as they employ more labor on a regular basis. Example are textile, sugar, paper, vegetable oil, tea and coffee industries. சரி, வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். இந்த வேளாண் உற்பத்தி அந்த அதுக்குரிய நுகர்வு பக்கத்துலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை சார்ந்த தொழில்களை வந்து அங்கே பக்கத்துலேயே அவங்க என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து சொல்லலாம். ஸோ அங்கே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அதிகமாக வந்து சுகர் வந்து விளைஞ்சுது அப்படின்னா அதோட பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிச்சிக்கலாம். அது வந்து சின்ன குடிசை தொழிலாகவும் ஆரம்பிச்சிக்கலாம், இல்லை நிரந்தரமான ஆலை தொழிலாகவும் அதை என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து என்னென்னா பக்கத்துலேயே பணிபுரியறதுக்கு வேலை செய்யறதுக்கும் நிறைய லேபர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஓகே, அன்சீசனல் டைம்லேயும் கிடைப்பாங்க, சீசனல் டைம்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடைப்பாங்க. ஸ்கில்டு லேபரும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறைகளை என்ன பண்ணிக்கலாம், பக்கத்துலேயே வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து சொல்கிறாங்க, சுகர் ஃபேக்ட்ரியை சொல்கிறாங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரியை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எடியபிள் ஆயில்ஸ், அதே மாதிரி வெஜிடபிள் ஆயில் எல்லாம் இருக்கு இல்லையா, தாவர எண்ணெய், அந்த மாதிரி என்ன இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய் நிறைய இடங்களில் வந்து தயார் பண்ணாங்க. எங்கே கிரவுண்ட் நட் அதிகமாக விளையுதோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த செக்கு யூஸ் பண்ணி எண்ணெயை வந்து தயார் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஃபி, டீ இந்த மாதிரியான தொழிற்சாலைகளை பக்கத்திலேயே என்ன பண்ணிக்கலாம், அமைச்சிக்கலாம், ஊரக பகுதிகளில் அமைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது என்னென்ன சொல்லியிருக்கோம், இப்போ அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னால் ரூரல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்னென்ன கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் MSMEs அப்படின்றது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ரூரல் இன்டெபிட்னஸ். ரூரல் இன்டெபிட்னஸ் அப்படின்னா என்னென்னா ஊரக கடன் சுமை. So rural indebtedness refers to the situation of the rural people unable to repay the loan accumulated over a period. Existence of the rural indebtedness indicates the weak financial infrastructure of our country in reaching the needy farmers, landless people and the agricultural laborers. The farmers borrow loan for various purposes like agricultural operations, supporting the family in the lean season or purchase of equipment in the recent years. Expenses and celebrations, liquor consumption and medicines go on increasing without any limit. So due to lower income, the villages are unable to repay the loan or pay the pending interest on the principal amount. ஓகே, ஊரக கடன் சுமை, அதாவது ரூரல் இன்டெபிட்னஸ் அப்படின்ற இந்த ஊரக கடன் சுமை அப்படிங்கிறது கிராம மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடன் சுமையை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூரல் இன்டெபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவங்களால திருப்பி செலுத்த முடியறதே இல்லை. அந்த கடன் தொகை என்ன ஆகிட்டே இருக்குது, மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இந்தியாவினுடைய நிதி கட்டமைப்பு பலவீனமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உதவி தேவைப்படும் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, நிலமற்ற விவசாயிகள் மற்றும் வேளாண் கூலி விவசாயிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூலி விவசாயிகள் மட்டும் இல்லை, கூலி தொழிலாளர்கள் எல்லாமே அதில் நெசவு தொழிலும் அடங்கும், மற்ற எல்லா தொழில்களுமே அடங்கும். இவங்களுடைய கடன் சுமை என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம், அதிகரிச்சுட்டே தான் வந்து போயிட்டு இருக்கு. இதனால் மக்களுடைய வாழ்க்கை தரம், குறைந்த வாழ்க்கை தரம், குறைந்த உற்பத்தி திறன், இந்த தற்கொலைகள் போன்ற தீய விளைவுகளை என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஏற்பட்டுக்கிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கு இன்றைக்குமே. அதே மாதிரி வேளாண்மை செய்யறதுக்கும் வேளாண்மை இல்லாத காலங்களில் குடும்ப செலவிற்காகவும் இல்லை மற்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் வாங்குவதற்காகவும் என்ன, அப்புறம் இது இல்லாமல் குடும்ப விழாக்களுடைய கொண்டாட்டங்கள் அதெல்லாம் இருக்குல்லையா, எனக்கு காதணி விழா, கல்யாணம், மேரேஜ் மாதிரி நிறைய விசேஷங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த லிக்கர் கன்சப்ஷன் சொல்கிறாங்க, மதுபான நுகர்வு, அப்புறம் மருத்துவ செலவு, இந்த மாதிரி காரணங்களுக்காக விவசாயி என்ன பண்ணுறாங்க, வரம்பின்றி வந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வருமானமோ கம்மியாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு செலவுகளோ எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இதனால் அவங்க வாங்கின கடனை என்ன பண்ண முடியல, திருப்பி வந்து செலுத்த முடியல, வட்டியையும் திருப்பி செலுத்த முடியாத சூழலில் தான் நிறைய கிராம மக்கள் வந்து இருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட இன்டெபிட்னஸ்க்கு ஒரு
reason. According to the Government of India Socio-Economic and Caste Census SECC 2015, around 73% of households in India are rural. Of this, 18.5% are scheduled caste household and 11% belong to the scheduled tribe category. The data of National Sample Survey Organization NSSO 2002 and 3 reveals that only about 30% of the poor borrowers get credit from the formal banks. According to the All India Debit and Investment Survey 2002, the share of institutional credit has declined from 66.3% in 1991 to 57.1% in 2002, with a corresponding increase in formal channels of credit RBI 2006. சரி, இந்த தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு NSSO சொன்னாங்களே, இந்த புள்ளி விவரத்தின் கணக்கெடுப்பின்படி 30% ஏழைகள் மட்டுமே எங்க கடன் வாங்குறாங்க? அரசு பேங்க்ல, கவர்மெண்ட் பேங்க்ல, அரசுடைமை பேங்க்ல கடன் வாங்குறாங்க. ஸோ அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வின்படி 1991 வந்து 66.3% இருந்த அமைப்பு கடன் 2002 57.1% குறைஞ்சிருக்கு. எங்க? கவர்மெண்ட் பேங்க்ல வாங்குற கடன். கவர்மெண்ட் வந்து கடன் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு, பட் அவங்க வாங்கக்கூடிய கடனினுடைய அளவு வந்து எப்படி இருக்கு? குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அமைப்பு சாரா கடன்களின் அதிகரிப்பை தான் இது வந்து காட்டுது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்களா 2015 சமூக பொருளாதார மற்றும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அக்கார்டிங் டு த காஸ்ட் வைஸ் கணக்கெடுப்பின்படி 73% மக்கள் பகுதியில் எங்க இருக்காங்க அப்படின்னா they are living in rural areas, இல்லையா, ஊரக பகுதியில தான் அவங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இதுல 18.5% people யார் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள். 11% மக்கள் யாருன்னா ஷெட்யூல் ட்ரைப். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் இன்டெபிட்னஸ். So nearly 3/4 of rural families in the country are in debit. The amount of debit is heavier in the case of small farmers. Cultivators are more debited than the non-cultivators. Most of the debits taken are short term and of unproductive nature. The preparation of debits having higher rates of interest is relatively high. Most of the villages are indebted to private agencies, particularly money lenders. ஓகேப்பா, நெக்ஸ்ட் ஊரக கடன் சுமையின் இயல்புகள். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் இன்டெபிட்னஸ் அப்படின்னா இந்தியாவில் ஏறக்குறைய பார்த்தீங்களா 4/3 பகுதி ஊரக குடும்பங்கள் எப்படி இருக்குன்றாங்க? கடனில் தான் மூழ்கி இருக்கு. ஸோ சிறு விவசாயிகளுக்கு என்ன அதிகம்? கடன் சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ விவசாய தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களை காட்டிலும் எப்படி இருக்காங்க? ரொம்ப பெரிய கடனாளியாக இருக்காங்க. ஸோ பெரும்பாலான கடன்கள் பார்த்தீங்களா எப்படின்னா குறுகிய கால கடன்கள், மற்ற உற்பத்தி இயல்பற்ற ஒரு கடன்களாக இருக்கு. அதிக வட்டிக்கு கடன் வாங்குபவர்களுடைய சதவிகிதம் எப்படி இருக்குங்கிறாங்க? ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பெரும்பான்மையான கிராம மக்கள் யார்கிட்ட கடன் வாங்குறாங்க? தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்து தான் என்ன பண்றாங்க? அதிக வட்டிக்கு வாங்குறாங்க. அப்புறம் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ் கிட்ட என்ன பண்றாங்க? அதிகமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள்? காசஸ் ஃபார் ரூரல் இன்டெபிட்னஸ், பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், லிட்டிகேஷன் அண்ட் மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் விவசாயிகளினுடைய ஏழ்மை நிலை. The vicious circle of poverty forces the farmers to borrow for consumption, cultivation and celebrations. Thus poverty debit and high rates of interest hold them farmer in the grip of money lenders. ஸோ வறுமை நுகர்வுக்கு விவசாய தொழிலை வந்து மேற்கொள்வதற்கும் அவங்களுடைய குடும்ப விழா, அதாவது வந்து விவசாயம் அப்படின்னா விவசாயத்துக்கு வந்து ப்ளோயிங், அதாவது நிலத்தை உழ ஆரம்பித்து விதைச்சு களை எடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஹார்வெஸ்டிங் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருந்துகிட்டே இருக்கும்? செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குடும்ப விழாக்கள், அவங்க குடும்பத்தில் நிறைய விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கும். இது எல்லாமே விவசாயம் வந்து என்ன பண்ணுது? கடன் பெற வந்து இது எல்லாமே தூண்டுது. ஸோ ஏழ்மை நிலை, கடன் மற்றும் கடனுக்கான வட்டி, அதிக வட்டி, இந்த மாதிரி இந்த மாதிரியான நிறைய கடன் கொடுப்பவர்கள் வந்து கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி இவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய வந்து கடன் வாங்குறாங்க. அப்போது இவங்களை வந்து என்ன பண்ணுது? அந்த அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களுடைய அவங்களுக்கு கீழே வந்து இவங்களை வந்து வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுடைய ஏழ்மை நிலைக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், ஃப்ரீக்வெண்ட் ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் இஸ் எ course to the farmers and they have to suffer due to the failure of nature. Therefore farmers find it difficulty to identify good years to repay the debit. பருவமழை பொய்த்தல், ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பருவமழை வந்து பொய்த்தல். ஸோ அடிக்கடி என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த பருவமழை வந்து ஃபெயிலியர் ஆகிடும்.
தேவையான நேரத்தில் மழை என்ன பண்ணாது, மழை வராது. அதே மாதிரி தேவையில்லாத நேரத்தில் என்ன பண்ணும், மழை வந்து கம்ப்ளீட்டாக அந்த பயிரையே என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய்ட் பண்ணிடும். அது வந்து விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமாகவே இது வந்து அமைஞ்சிருது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த எப்போ வந்து நல்ல மழை பெஞ்சு அதிகமான மகசூலை கொடுக்குதோ அந்த மாதிரி சமயங்களில் விவசாயிகள் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணிக்கணும், அந்த கடன் சுமையை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னா வாங்கிய கடனை வந்து அதை வந்து நம்ம வாங்கிய கடனை திருப்ப செலுத்த முடியாமல் இருக்கும் பொழுது அதிகமான சிரமத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆளாகிறோம். அப்போ குறித்த நேரத்தில் சரியான விவசாயத்தை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அதிகமான மகசூல் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம வாங்கிய கடனை வந்து என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி மழைப்பொழிவு இல்லாத காரணத்தால் அவங்கள விவசாயிகளால் என்ன பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க, கடனை வந்து திருப்பி செலுத்த இயலவில்லை. ஸோ லிட்டிகேஷன் வழக்குகள், that means litigation means வழக்குகள். Due to land disputes, litigation, the court compels them to borrow heavily. Being uneducated and ignorant, they are catched in the litigation process and drive away their savings and resources. நிலங்கள் தொடர்பான வழக்குகள் வந்து நிறைய எங்கே இருக்குன்னா நீதிமன்றத்தில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதற்கான செலவு அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது என்ன சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போவாங்க. எதுக்கு, இந்த பொலி தகராறு, வரப்பு தகராறு, வாய்க்கால் தகராறு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும், அதிகமான வந்து ஒரு செலவு வந்து ஏற்படும். இதுக்கு என்னென்னா அவங்களுக்கு அதிகமான ஒரு கல்வி அறிவு வந்து இல்லாதது இது வந்து ஒரு காரணம். ஏன்னா இந்த வழக்குகள் என்ன பண்ணும், சிவில் வழக்குகள் அப்படின்னாலே ரொம்ப நீண்ட காலம் இந்த வழக்குகளை என்ன பண்ணும், இழுத்தடிச்சுக்கிட்டே போகும். இதனால அவங்களுடைய சேமிப்பு சொத்து எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு விடும். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சிக்கல்களில் இருந்து விடுபட்டுடலாம். தி லாஸ்ட் ஒன், மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வட்டிக்கு கடன் தருவோர் மற்றும் அதிக வட்டி வீதம். ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் charged by the local money lenders is very high and the compounding interest leads to perpetuate indebtedness of the farmer. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், உள்ளூரில் வந்து வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க, அதிக வட்டி வாங்குறவங்க அசலுடன் வட்டியை என்ன பண்ணுவாங்க, அதிகரிச்சுட்டே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு 5,000 அமௌண்ட் வாங்கினா அந்த வருஷம் பே பண்ணலை அப்படின்னா அந்த வருஷத்து இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து எதில் சேர்த்திடுவாங்க, அசலில் சேர்த்திடுவாங்க. அடுத்த வருஷம் அவங்க 6,000 ரூபாய்க்கு வட்டியவும் அதுக்குண்டான அசலையே வந்து சேர்த்து திருப்பி செலுத்துகிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகிறதுனால தான் விவசாயிகளுடைய கடன்லேயே மூழ்கும் நிலை வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் காசஸ் ஃபார் ரூரல் இன்டெபிட்னஸ். ஓகே, என்னென்ன ரீசன்ஸ் சொன்னால், பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் மேன்சன், லிட்டிகேஷன்ஸ், மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.